وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனையும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறியையும் நம்முடைய வழிகாட்டியாக நம்முடைய வழியாக ஏற்றுக்கொண்ட நாம் அந்த திருக்குர்ஆனிலிருந்தும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறியிலிருந்தும் நற்போதனைகளை கேட்டு அதன் மூலம் நாமும் பயனடைவதுடன் பிறரையும் பயனடை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பகுதி நாள் இஜ்திமாவின் தொடக்கத்தில் நாம் இருந்து வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டத்தை நிறைவு செய்த மக்களாக, இந்த சிறப்பை பெற்ற மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள்வானா என்று கேட்டு என்னுடைய இந்த தலைமை உரையை ஒரு சிறு உரையாக நிகழ்த்தி இங்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் சகோதரர்களுக்கும் நான் இடம் கொடுக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவின் இந்த திருக்கலிமாவை மொழிந்த சகோதரர்களாக இருக்கின்றோம். இன்னும் யாரெல்லாம் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், மொழிந்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட நம்மவர்களுக்கு இந்த திருக்கலிமானுடைய சிறப்பு என்ன, இந்த திருக்கலிமானுடைய அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார் என்பதை என்னுடைய இந்த சிறு உரையில் நான் உங்களுக்கு முன் வைக்க ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, அபூ சயீத் அல்-குத்ரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய இரட்சகன் அல்லாஹ்விடத்தில் கேட்ட செய்தியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். கால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், யா ரப் அல்லிம்னி ஷையன் அذ்குரக வஅது பிஹி. என்னுடைய இரட்சகனே, எனக்கு நீ ஒன்றை கற்றுத்தா, அதை கொண்டு நான் உன்னை தியானம் செய்வேன், உன்னை நினைவு கூறுவேன். அந்த வஸ்துவின் மூலமாக நான் உன்னிடம் பிரார்த்தனை புரிவேன். அப்படிப்பட்ட ஒரு கலிமாவை, ஒரு வஸ்துவை எனக்கு நீ கற்றுத்தா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரட்சகன் அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள். அதாவது நீ கற்றுத்தரக்கூடிய ஒரு கலிமான் மூலமாக உன்னை நான் திக்ர் செய்ய வேண்டும்,
அதன் மூலமா நான் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவை, ஒரு வாக்கியத்தை எனக்கு கற்றுத்தா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால மூசா குல் யா மூசா லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார், மூசாவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவீராக என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கூறினார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், யா ரப் குல் இபாதிக யகூலுன ஹாதா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், ரட்சகனே, இறைவனே, உன்னுடைய எல்லா அடியாரும், உன்னை சார்ந்த எல்லா அடியாரும் யகூலுன ஹாதா இதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த கலிமாவைத்தான் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் இதைவிட ஒரு அற்புதமான, இதைவிட உயர்ந்த, இதைவிட சிறப்புமிக்க கலிமா நான் கேட்கின்றேன் என்று அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுடைய அந்தஸ்தை, மதிப்பை அவர் உணராதவராக இப்படி கேட்கின்றார்கள். எல்லா மக்களும் இதைத்தான் சொல்றாங்க, இதை விட ஒரு புது கலிமா எனக்கு கற்றுத்தா, அதன் மூலம் என்ன செய்யணும், நான் உன்னை பிரார்த்தனை பண்ணணும், உங்களுடைய தேவையை கேட்கணும், உன்னை தியானம் பண்ணணும் என்ற அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனுக்கு சொல்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூறுகின்றார், யா மூசா லவ் அன்ன ஸமாவாத் ஸபஅ வ ஆமிருஹுன்ன கைரி அல் அர்தீன ஸபஅ ஃபி கஃபத்தின் வாஹிதின் வ லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபி கஃபத்தின் மாலத் பிஹின்ன லா இலாஹ இல்லல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூறுகின்றார், மூசாவே, இந்த 7 வானங்களும், இந்த 7 வானங்களும், இந்த 7 வானத்தை நிர்வகிக்கக்கூடிய அவர்களும் என்னை அன்றி இந்த 7 வானமும், இந்த 7 வானத்தை நிர்வகிக்கக்கூடிய அவர்களும், ஒரு அர்தீன ஸபஅ 7 வானத்து 7 பூமியையும் ஃபீ கஃபத்தின் ஒரு தட்டில் வைத்தால், 7 வானத்தையும் அந்த 7 வானத்தை நிர்வகிக்கக்கூடிய அவர்களையும், என்னை தவிர, அல்லாஹ்வை தவிர, இவர்கள் அனைத்தையும் ஒரு தட்டில் வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஒரு தட்டில் வைத்து நீ நிறுத்தி பார்த்தால், மாலத் பிஹின்ன லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா எந்த தட்டில் இருக்கிறதோ அந்த தட்டினுடைய வெயிட் கூடிவிடும், மற்றதான் குறைந்து விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடத்தில் இது அல்லாத ஒரு பெரிய கலிமாவை கற்றுத்தா என்று கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ் இந்த கலிமாவுடைய அந்தஸ்தை, என் சிறப்பை கூறுகின்றார். இந்த கலிமாவை ஒரு தட்டிலும், இது அல்லாமல் வானம் பூமி என்னை விட்டு எல்லாத்தையும் ஒரு தட்டில் நிறுத்தி பார்க்கும் பொழுது எதனுடைய எடை கூடும், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த திருக்கலிமாவுடைய எடைதான் கூடும், மற்ற எடையெல்லாம் குறைந்து விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகின்றார். இது இப்னு ஹிப்பான் உடைய ஹதீஸில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு என்ன தெரிகின்றது, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த திருக்கலிமாவுடைய மதிப்பு, அந்தஸ்து, இதன் உயர்வு இந்த உலகம் அனைத்தை விட உயர்வானது. நம்ம லேசா நினைக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவுடைய பொருளை உணராதனால அதை சர்வசாதாரணம் நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான், இந்த திருக்கலிமாவுடைய வெயிட் என்னை அண்டி இந்த உலகத்தில் எல்லா படைப்பினங்களை வைத்து நிறுத்தி பார்த்தாலும் இதனுடைய வெயிட் தான் கூடும், லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமா வெயிட் தான் கூடும் என்று இதனுடைய சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி வைத்திருக்கின்றார். இதை விட உயர்ந்த ஒரு சிறப்பு மிக்க எந்த கலிமாவும் இல்லை, இதை விட அந்தஸ்து மிக்க கலிமா எதுவும் இல்லை என்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு உணர்த்துகின்றார். அப்படி என்றால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவில் அவ்வளவு பெரிய ஒரு மந்திர, ஒரு சிறப்புக்கு உரியவர்கள் ஆதரவுக்கு என்ன அற்புதம் அடங்கி இருக்கின்றது என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லா முஸ்லிம்களும், எல்லா சகோதரர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சிறு வயது முதல் நாம் சொல்லி வருகின்றோம். அப்படிப்பட்ட இந்த திருக்கலிமா தான் பெரிய அந்தஸ்தில் உடையது என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் அதில் என்ன அடங்கி இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்கும்போது அதனுடைய பொருளை புரிந்தால் உண்மையிலேயே இதுக்கு இவ்வளவு அந்தஸ்து இருக்கிறது, உண்மையிலே இதுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். இந்த லா இலாஹ இந்த திருக்கலிமாவை சொல்லக்கூடிய நம்முடைய முஸ்லிம்கள் உட்பட இது உண்மையான பொருளை இதுவரைக்கும்
விளங்காமலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த விளங்கி அந்த கலிமாவோட உண்மையான பொருளை விளங்கி அவர் சொல்வாரையானால் இன்று நம் முஸ்லீம் சமுதாயத்தை மத்தியில் நடக்கூடிய இந்த கலிமாவுக்கு நேர் மாற்றமாகக்கூடிய எத்தனையோ ஷிர்கான காரியங்களை விட்டும் அந்த முஸ்லிம்கள் தவிர்த்து விடுவார்கள், ஒதுங்கி விடுவார்கள். ஏனோ அந்த நிலையை புரியாமலே இந்த கலிமாவை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலிமாவோட உண்மையான பொருள் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூது பிஹக்கின் இல்லல்லாஹ். உண்மையாகவே வணங்கப்படுவதற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் தகுதி இல்லை. இதனுடைய பொருளோ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவுடைய பொருளோ உண்மையாகவே வணங்கப்படுவதற்கு மக்கள் வணங்கி வழிபட்டு வருவதற்கு தகுதி பெற்றவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவன் என்று யாரும் இல்லை என்பதுதான் இந்த கலிமாவுடைய பொருள். அப்ப இந்த பொருளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த கலிமா தான் அனைத்தை விட சிறந்தது என்று எப்படி வரும் என்றால், வணங்கி வழிபட்டு வாழ்வதற்கு அல்லாஹ் ஒருவன் தான், அவனை அன்றி வணக்கத்துடைய யாருமே இல்லை என்ற இந்த பொருளை மனதில் வைத்து திருக்குர்ஆன் வசனத்தை நாம் பார்ப்போமே ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், வமா ஹலக் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். என்னை மட்டும் நான் தான் வணக்கத்துக்குரியவன், என்னை மட்டும் வணங்கி வழிபட்டு வாழ்வதற்காக வேண்டித்தான் ஜின்னினத்தையும் மனிதனத்தையும் நான் படைத்திருக்கின்றேன். இந்த மனிதனத்துக்கு எதையெல்லாம் தேவையோ அனைத்தையும் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகின்றார். அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவுடைய உண்மையான பொருளுக்காக வேண்டித்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கின்றது. மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான், மனிதனுக்கு எல்லா தேவையும் படைக்கப்பட்டிருக்கின்றது, ஜின்னும் இதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, எல்லாமே அதற்காக வேண்டித்தான். அப்படி என்றால் இந்த லா இலாஹ கலிமாவுடைய வெயிட் கூடுமா, இல்லை இந்த படைக்கப்பட்ட வஸ்து எடை கூடுமா? இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம். இந்த லா இலாஹ கலிமா ஒரு தட்டில் இருக்கும் பொழுதோ, இதுக்கு எதிராக இருக்கிற அனைத்து பொருளும் ஒரு தட்டில் இருக்கும் பொழுதோ, இந்த லா இலாஹ கலிமாவுக்கு வேண்டித்தான் இந்த அனைத்து பொருளுமே படைக்கப்பட்டிருக்கின்றால் இந்த லா இலாஹ கலிமா பொருள் எடைதான் தட்டுத்தால் விலை கூடும், எடை கூடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த திருக்கலிமானுடைய இந்த அந்தஸ்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு, எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்தை நான் படைத்தேனோ, இந்த உலகத்துக்காக வேண்டி மனிதரை இந்த உலகத்தில் படைத்து அவன் எல்லா வசதியும் கொடுத்தேனோ, அந்த நாட்டத்தை நிறைவு செய்வதற்காக வேண்டி இந்த மனிதன் வேறு வழியை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நபிமார்களை தூதர் அனுப்பி வைத்தான். ஒவ்வொரு நபிமார்களும் தங்கள் சமூகங்களுக்கு இதைத்தான் கூறினார்கள். முதல் பிரச்சாரம், என்னுடைய ஜனங்களே, நீங்கள் அல்லாஹ் வணங்குங்கள். எதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவுக்கு மாற்றமாக எதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்கள்? அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பிய அனைத்து நபிமார்களும் ரசூல்மார் இதைத்தான் கூறினார்கள், என்னுடைய கௌமுகளே, என்னுடைய மக்களே, உங்களுக்கு அல்லாஹ்வை அன்றி எந்த கடவுளும் இல்லை, எனவே நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கள். ஓபுது ரப்பக்கும் ஓபுது அமாலக்கும் இனரா கைருஹு. அல்லாஹ்வை நீங்க வணங்குங்கள், அவன் என்று உங்களுக்கு எந்த கடவுளும் இல்லை என்று ஒவ்வொரு நபிமாரின் போதித்தார்கள். இதே வார்த்தை தான். இந்த கலிமாவுக்கு வேண்டித்தான் இந்த உலகத்தை படைத்தவன், இந்த கலிமா வேண்டித்தான் இந்த கலிமா பொருளை உறுதிப்படுத்த வேண்டித்தான் நபிமாரை அனுப்பி வைத்தான். அதே மாதிரி இந்த கலிமானுடைய உண்மையை தத்துவத்தை மக்கள் எடுத்து வைப்பதற்குதான் வேதங்களை அனுப்பினான். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க இந்த கலிமா. இன்னும் சொல்லுகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை நபிமார்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம், எல்லா நபிமாரும் இந்த கலிமாவுடைய பொருளை மக்களுக்கு உணர்த்துக்க வேண்டித்தான் அனுப்பப்பட்டார்கள். எந்த நபியும் அதை விட்டு விதிவிலக்கல்ல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்தில் சொல்லி காமிக்கின்றான். وما ارسلنا من قبلك من رسول الا نوحي اليه انه لا اله الا انا فاعبدوني. நபியே, உங்களுக்கு முன்னால் நாம் எத்தனை தூதரை ரசூலை அனுப்பி வைக்கின்றோமோ, அப்படிப்பட்ட எல்லா ரசூலுக்கும் இப்படித்தான் நாம் வழி அறிவித்தோம். லா இலாஹ இல்லா அனா, என்னை அன்றி வணங்கி வழிபடுவதற்கு தகுதியுடன் யாரும் இல்லை, எனவே ஃபஅபுதுனி, என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று இந்த பொக்கிஷத்தை, இந்த மாற்றான செய்தியை இந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்த இறை செய்தியை கொடுத்துதான் இந்த மக்களுக்கு நாம் உங்களை நபியா அனுப்பி வைத்திருக்கின்றோம். நீங்கள் மட்டுமில்ல, இதுக்கு முன்னால் சென்ற எல்லா நபிமாருடைய நிலையில்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? இந்த கலிமாவுடைய பொக்கிஷத்தை பற்றி சொல்லி காமிக்கிறான். இதுல எல்லாம் நம்ம எப்படி தெரிய வருது? இந்த கலிமாவுடைய சிறப்பு. இந்த கலிமாவுக்கு வேண்டித்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது, இந்த கலிமாவுக்கு வேண்டித்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான், இந்த கலிமாவுக்கு வேண்டித்தான் மனிதனுக்கு எல்லா வஸ்துவும் படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கலிமாவுடைய நோக்கத்தை எந்த வகையிலையும் இந்த மனிதன் அந்த வட்டத்தை விட்டு வெளியே சென்று விடக்கூடாது. வேறு வேறு விதைகளில்
வேறு வேறு வகைகளில் அவன் சில தவறுகளை செய்தாலும் இந்த கலிமாவை பாதிக்கூடிய எந்த செயலும் அவனத்தில் வந்துவிடக்கூடாது. அதில் தான் ஒரு மூமின் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான், மனிதன் தவறு செய்வான், திருந்துவான். ஆனால் தன்னுடைய ஈமானை பாதிக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவை பாதிக்கக்கூடிய அந்த தவறை மூமின் வாழ்க்கையில் வந்து விடவே கூடாது. அதைத்தான் அல்லாஹ் மறுமையில் கேட்பான். இந்த உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு மன்னிக்க தயாரா இருக்கின்றான். ஆனால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த திருக்கலிமாவை பாதிக்கக்கூடிய, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவுடைய பொருளை பாதிக்கக்கூடிய எந்த பாவத்தை அல்லாஹ் மறுமையில் மன்னிக்க மாட்டான். இதைத்தான் பார்ப்பான். உன் வாழ்க்கையில் நீ லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த திருக்கலிமாவை ஒட்டி வாழ்ந்திருக்கின்றாயா, ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்திருக்க என்பதைத்தான் இறுதியா அல்லாஹ் சுப்ஹானஹு பார்ப்பான். அல்லாஹ் சொல்கின்றான், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு ஆயத்து தஃப்சீரில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது நாளை மறுமையில் நரகத்துக்கு செல்லக்கூடிய மனிதனை அழைத்து, நரகத்துக்கு செல்லக்கூடிய மனிதனை அழைத்து கேட்கப்படும். அல்லாஹ் கேட்பான். என்ன கேட்போம் சொன்னோம்னா, அரைத்த லவ் கான லக மா அல் அர்தி மின் ஷைஇன் அகுன்த முஃப்ததின் பிஹி. அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீ இப்ப நரகத்தில் இருக்கின்றாய், இப்பொழுது நான் பூமி நிரம்ப உனக்கு செல்வத்தை தருகின்றேன், பொருளை தருகின்றேன். என்ன செய்கின்றேன்? இந்த பூமி நிரம்ப செல்வத்தை தருகின்றேன். அப்படி செல்வத்தை தரும் பொழுது இந்த செல்வத்தை நீ பாரமாக கொடுத்து நான் நரகத்தை விட்டு உன்னை பாதுகாத்துக் கொள்வாயா? அதுக்கு தயார் தானா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அதாவது நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், உனக்கு இந்த பூமி நிரம்ப செல்வத்தை தருகின்றேன், தரும் பட்சத்தில் அந்த செல்வத்தை கொடுத்து விட்டு நரகத்தை விட்டு நீ உன்னை பாதுகாத்துக் கொள்வையா? அதுக்கு பாரமா கொடுத்து வெளியே வந்துருவியா அப்படின்னு கேட்கிறான். என்ன சொல்வான்? உடனே அந்த அடியான் சொல்வான், நாம் அப்படியே செய்வேன், அப்படித்தான் செய்வேன். அந்த உலகத்துல பொருளுக்கு மதிப்பு இல்ல, அப்படி என்ன செய்வான்? அந்த பொருளை எனக்கு பாரமா கொடுத்துட்டு நரகத்தை விட்டு நான் வெளியே போனா போதும், அந்த நிலையை நான் உருவாக்குவேன், அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த அடியான் பதில் சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், என்ன சொல்றான்னா, நீ இவ்வளவு பெரிய பொருளை நான் உன்னை எதிர்பார்க்கல. உலகத்துல வாழும்போது பூமி நிரம்ப ஒரு பொருளை எனக்காக நீ அர்ப்பணிக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவங்க என்ன கேட்டேன் தெரியுமா? நான் எதிர்பார்த்தது அது அறத்து மின்க அகுவனும் இந்த ஆளிக்க, இதை விட மேலாசானது. இத்தனை கோடி ரூபாய கோடி கோடியா இருக்கக்கூடிய இந்த பணம் நிறைய எனக்கு தேவையில்லை, இதை விட மிக மிக லேசானது எதிர்பார்த்தேன் மாட்டேன். அத்தனை வேண்டாம். என்ன செய்யற அகத்து அணைக்க அபிக ஆதம், ஆதமுடைய முதுவந்தண்ல இந்த ஒப்பந்தத்தை நான் உன்னை வாங்கியிருந்தேன். என்ன ஒப்பந்தம்? என்னத்தான் இந்த உலகத்தினை வணங்கல, வேற யாரையும் வணங்கக்கூடாது எல்லாம் சொல்றான். அதாவது நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்து இவ்வளவு பெரிய செல்வத்தை இல்ல, இந்த உலகத்தினை வாழும் போதும் என்னை தவிர எதையும் நீ வணங்கக்கூடாது, என்னை மட்டுமே நீ வணங்க வேண்டும், என்னை மட்டுமே வணக்கத்துரிய ஆக்கி வணங்கி வழிபட்டு வாழ வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்த்தேன். ஆனா நீ எப்படி நடந்துகிட்ட? உன் வாழ்க்கை எவ்வளவு லேசானது. நீ என்ன செய்த சொன்னோம்னா, என்னை வணங்கி எனக்கு எதையும் இணை வைக்க கூடாது என்றுதான் உன்னை எதிர்பார்த்தேன். ஆனால் எல்லாத்தையும் செய்து என்ன செய்தார்? நான் இணை வைத்துத்தான் வாழுவேன் என்று இந்த உலகத்தில் வாழ்க்கையை முடித்துக் கொண்டாய். நான் உடைய ஒப்பந்தம் என்னது? என்னுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டோ எனக்கு எதையும் இணை வைக்க கூடாது என்றுதான் உன்னை எதிர்பார்த்தேன். லேசான காரியம். இந்த எதிர்பார்ப்பை நீ விட்டு விட்டு எதை எடுத்துக்கொண்டாய்? இணை வைத்து வாழ்வையைத்தான் உன் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாய். இப்பொழுது எதுவுமே பரிகாரம் செய்ய முடியாது. இந்த செல்வத்தை நீ கொடுத்து நரகத்தை ஒன்றை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தெரிவித்து விடுகின்றான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவுடைய அந்தஸ்து சிறப்பு இருந்தும் புரிகின்றது. இப்படிப்பட்ட திருக்கலிமாவுடைய இந்த பொருளை இந்த வயலையும் தன் வாழ்க்கையில் இணை வைத்தல் பாவம் வந்துவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த திருக்கலிமாவுடைய பொருளை இந்த முஸ்லிம்கள் எந்த அளவு வைத்திருக்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு தொழுகைக்கும் 10 தடவை 5 தடவை ஓதக்கூடிய இடங்களும் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர்லே ஓதுவாங்க. இந்த பொருளை புரிஞ்சிருக்காங்களா? இல்ல இந்த பொருளை மக்களுக்கு புரிய வச்சிருக்காங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லக்கூடியவர்கள் எத்தனை விதத்தில் இந்த திருக்கலிமாவுடைய பொருளை சிதைக்கக்கூடிய, இந்த திருக்கலிமாவுடைய அந்தஸ்தை சிதைக்கூடிய முறையில் நடந்து கொள்கின்றார்கள். சிந்தித்து பாருங்கள்.
இணை வைத்தல் பாவம். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று உண்மையாகவே வணக்கத்துக்கு நாயன் அல்லாஹ் தவிர ஒருவன் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த திருக்கலிமாவை மொழியக்கூடியவர்களுடைய நடைமுறை எப்படி இருக்கின்றது பாருங்கள். எதையெல்லாம் வணங்கக்கூடிய நிலையில் இந்த மனிதன் முன்னேறி கொண்டிருக்கின்றார். வணக்க வழிபாடுகள் எங்கு போய் நின்று விட்டது? இப்பொழுதோ கழுதிக்கு கூட வணக்க வழிபாடு புரியக்கூடிய அளவுக்கு பண்பாடு உயர்ந்து விட்டது. அந்த அளவுக்கு முஸ்லிம் நிலையை பார்க்கின்றோம். எங்கு செல்கின்றார்கள்? தர்காக்கள் நின்று வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவத்தை யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுக்கு வணக்கத்தை செய்ய வேண்டிய அந்த அதே வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு செய்கிற அதே வணக்கத்தை பிறருக்கு செய்கின்றார். இந்த முறையில் அவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமா சொல்லிக் கொண்டே அந்த கல்மாவுக்கு மாற்றமான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த முஸ்லிம்கள் மத்தியில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் மத்தியில் இது உண்மையான பொருள், இதுதான் உண்மையான பொருள் இந்த கலிமாவுக்கு என்று நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் புரிவது மட்டுமில்ல, இந்த கலிமாவின் பொருளை நாம் புரிவது மட்டுமல்ல, பிற மக்களுக்கும் இந்த கலிமாவின் உண்மையான பொருளை உணர்த்த வேண்டும். ஏனென்றால் இந்த மனிதன் வாழக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் என்ன தவறு செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கின்றான். ஆனால் இந்த கலிமாவை பொருளை வீணடிக்கக்கூடிய ஷிர்கான காரியத்தை ஒரு செய்வானே ஆனால் அதே நிலையில் மன்னிப்பானே ஆனால் நரகம் தான் போய் சேர வேண்டும். அப்படிப்பட்ட இந்த திருக்கலிமாவின் பொருளை நாமும் உணர்ந்து நம் வாழ்க்கையில் இந்த திருக்கலிமாவுக்கு மாற்றமாக எந்த செயலும் நடந்து விடாதவாறு நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி பாக்கியத்தை நமக்கு தந்துருவார் என்று என்னுடைய இந்த தலைமுறை சிற்றுரை முடித்துக் கொண்டு